மக்களே உங்களுக்காக இன்றைக்கி மாலுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு 2 hours உங்களுக்காக வீடியோ எடுத்து போடலாம் முடிவு பண்ணிட்டேன். மால் வந்து வீக் டேஸ்லேயும் பிஸியாக இருக்குங்க. கிறிஸ்மஸ் வர போதில்ல, அதனால தான். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எப்படியாவது நம்ம நம்ம திருநெல்வேலிக்கார பயிலில் ஒரு 100 பேரை கொண்டுங்க விட்டுறணுங்க. அவன் பொழைச்சிக்கிடணும், அவ்வளோதான். அவன் ஒரு 100 குடும்பத்தை கூட்டிகிட்டு வரணும். அவன் குடும்பம் 100 கூட்டிகிட்டு வந்தாலே ஒரு குடும்பத்துக்கு 10 பேர் இருந்தாலே போதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். மால்னா இப்படி தாங்க இருக்கணும். ஜேன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஃபோனாக ஆப்பிள் ஸ்டோருங்க. இது ஃபோனு லேப்டாப்பு இதோட விலையெல்லாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம சாம்சங் யூஸர், ஆனால் ஆப்பிள் ஃபோனை பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல், அதோட ப்ரைஸ் எல்லாம் இதில் ஒட்டியிருப்பாங்களே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபோனு. இப்போமெல்லாம் உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா ஃபோனு ஃப்ரீயாக கிடைக்கும். கனெக்ஷனுக்கு மாதம் 50 ரூபா கட்டினா போதும், ஃபோனு ஃப்ரீ. கனடாவில் ஒரு நல்ல விஷயங்க. பிளாக் ஃப்ரைடே, பாக்ஸிங் டே, கிறிஸ்மஸ், இப்படி பல சேலை சொல்லுவாங்க. நியூ இயர் சேலு, இப்படி ஒவ்வொரு சேலாக வச்சு ஃபோனு பெரிய பெரிய ஃபோனெல்லாம் ஃப்ரீ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த லைன் கொடுப்பாங்களா, நம்ம ஊரில் ஏர்செல்லு, ஏர்டெல்லு, பிபிஎல் மொபைலு இது மாதிரி இருக்கலாம். அதுக்கு மட்டும் நம்ம எப்படி கார்டு ஏற்றுவோம் மாதத்துக்கு 300 ரூபா. ஹேய் மை ஃப்ரெண்ட், சி மை ஃப்ரெண்ட் ஹியர், மை ஃப்ரெண்ட் ஹியர். என்னோட பழைய ஆஃபீஸ் மேட் ஒருத்தரை பார்த்துட்டேங்க. விடவே மாட்டேன்டாப்ல. கருப்பருங்க, நல்லவர். அதனால் அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், திருநெல்வேலியிலேருந்து நம்ம பயலுவோம், நம்ம சொக்காரன் எனத்தான், நம்ம குடும்பத்துக்காரன்னு சொல்லி ஒரு 100 பேரை கொண்டு விட்டுறணுங்க எப்படியாவது. ஆமாம், ஏற்கனவே கனடாவில் கண்டவனை கொண்டு விட்டு திட்டுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம பயிலோ நல்லவங்க, கெட்ட வேலை பண்ண மாட்டான். அதே மாதிரி நம்ம பயிலோ இதெல்லாம் குடிக்க மாட்டான், அந்த வீடு அடிக்க மாட்டான், சாராயம் குடிக்க மாட்டான், இந்த சேட்டையெல்லாம் பண்ண மாட்டானுங்க. பாசகார பயிலோலாம் இருப்பாங்க. ஒரு என்ன சொல்ல, அனுதாபம்னா துடிச்சிருவான். யாராவது சாப்பாடு இல்லைன்னா உடனே கூப்பிட்டு போய் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பான். அந்த மாதிரி பாசக்கார பயிலோலாம் தான் இருப்பான். சவுத்துலேருந்து வர எல்லாருமே கொஞ்சம் இறக்க குணமாக தாங்க இருப்பாங்க. அதனால் வரட்டுங்க, யாருனாலும் வரட்டும், வந்து நல்லா இருக்கட்டுங்க. வாங்க மக்களே, கனடா வாங்க, கனடா வாங்க, வாக்கிங் போகலாம். உங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறேன்.